சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன். என்னை மீட்ட நாதரின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன். என்னை மீட்ட இயேசுவின் தியாவை நோக்கி பார்க்கின்றேன். என் கரத்தின் பாவத்தால் அவர் கரத்தில் ஆணியோ, என் கால்களின் தீமையால் அவர் கால்களில் ஆணியோ. என் கரத்தின் பாவத்தால் அவர் கரத்தில் ஆணியோ, என் கால்களின் தீமையால் அவர் கால்களில் ஆணியோ. சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன். என்னை மீட்ட இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். என் இருதயின் பாவத்தால் அவர் விழாவில் ஈட்டியோ, என் பெருமையின் நினைவினால் தலையில் முள்ளின் கிரீடமோ. என் இருதயின் பாரத்தால் அவர் விழாவில் ஈட்டியோ, என் பெருமையின் நினைவினால் தலையில் முள்ளின் கிரீடமோ. சிலுவை நாதர் இயேசுவின் தியாகம் எண்ணி பார்க்கின்றேன். என்னை மீட்ட இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் தேவன் கொடுத்த இந்த கிருபை நிறைந்த நேரத்திற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில பவுலடியாரை குறித்து நாம் இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வேளையிலே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை கற்று தெரிந்த நல்ல ஒரு மனிதன்தான் பவுலடியார்கள். அதில் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக இள வயதிலேயே தன் தாயாரிடத்திலும் பெற்றோர்களிருந்தும் கற்றுக்கொண்ட கல்விகளை அவர் சரியாய் பயன்படுத்தி இருக்கிறார். யூத வழக்கப்படி என்ன செய்யப்பட வேண்டுமோ அதிலே சரியாய் அவர் இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்த அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவையும் மறுமையும் உயிர்த்தெழுதலையும் நம்பாதபடிக்கு கூட அதை குறித்து பேசுகிறவர்களிடத்திலே அவர் அவர்களை துன்புறுத்தும்படியான நிருபத்தை வாங்கி அவர்களை துன்புறுத்தும்படியாய் கடந்து சென்ற ஒரு மனிதர் தான் அவர். ஆண்டவரை ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலமாய் அறிந்து கொண்டதின் நிமித்தமாய் ஆண்டவரை இறுகமாய் பற்றி பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக அவர் வாழ்க்கையில தன்னையை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் தன்னை ஒரு புது மனிதனாக ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு மனிதர். அவர் சொல்லுகிற சிலுவை பற்றின உபதேசம் 1 கொரிந்தியர் 1:17-18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு சிலுவை குறித்து சொல்லுகிற வேளையில அநேகர் அதை பரிகாசம் பண்ணி இதெல்லாம் சாத்தியக்கூறாகுமா, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா என்பதை குறித்த பலவிதமான காரியங்களிலே பலவிதமான நினைவுகளிலே பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை குறித்து அறிந்த நமக்கு இந்த சிலுவைதான் ஒரு தேவ பலனாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட சிலுவையை குறித்து பவுலடியார் சொல்லுகிறார்கள். அந்த கலாத்தியர் 6:14 சொல்லுகிறார், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்குள் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதையும் மேன்மை பாராட்ட கூடாது என்று இங்கே பவுலடியார் சொல்லுகிறார்கள். ஏனோ தானோ என்று அல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே இருந்த ஒரு மனிதன்.
யூத கலாச்சாரங்களை, யூத பாரம்பரியமான காரியங்களை மிகவும் கற்றுத் தெரிந்த ஒரு மனிதன். அதே போல அவர் கமாலியல் என்கிறதான வேத பண்டிதர்களிடத்தில் மிகவும் அழகாக எல்லா காரியங்களையும், வேதத்தினுடைய எல்லா காரியங்களையும் கற்று தெரிந்தெடுத்த ஒரு மனிதன். கமாலியலுக்கு மிகவும் நெருக்கமாக, மிகவும் பிரியமாக இருந்த ஒரு மனிதன் பவுலடியார்கள். அதை போல ஜனகரிப் சங்கத்திலே கமாலியலால் அங்கீகரிக்கப்பட்டு அவரால் அந்த ஜனகரிப் சங்கத்திலே ஒரு பதவியிலே பவுலடியார் இருந்திருக்கிறார்கள். அப்படி பல சூழ்நிலைகளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைந்தவர் தான் பவுலடியார்கள். அவர் சொல்கிறார், சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேற ஒன்றையும் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பணம், பதவி, பட்டம் இதை குறித்து எத்தனை உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் எவ்வளவு காரியங்களிலே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து எல்லாவற்றிலும் இருந்ததான பவுலடியார் சொல்லுகிறார்கள், சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று தம்மை தாமே தாழ்த்துகிறார். அந்த தாழ்வு இந்த நாட்களிலே நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த தவச நாட்களிலே நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இந்த உலகத்திலே காணப்படுகிற எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா பவுலடியார் தான் பெற்ற அனுபவத்திலிருந்து, தான் கற்றுக்கொண்டதிலிருந்து, தான் அடைந்த ஸ்தானத்தை, உயர்ந்த உன்னதமான ஒரு ஸ்தானத்திலிருந்து அவர் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்விதமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே தேவனை அறிந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற நம்மளுடைய வாழ்க்கையில எதை குறித்து இன்றைக்கு நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? எதை குறித்து நம்ம பேசுகிறோம்? ஆண்டவரை குறித்து மற்ற அறியாத ஜனங்கள் மத்தியிலே நாம் மேன்மை பாராட்டி பேசுகிறோமா? அல்லது நமது சுய பலத்தை கொண்டு நம்மளுடைய சுய வாழ்வினுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு எத்தனை பேரிடத்திலே சத்தியத்தை, சுவிசேஷத்தை, நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம்? இன்றைக்கு எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுத்ததை போல சிலுவையே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டாமல் இந்த நாட்களில் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த தவச நாட்களிலே ஆண்டவரையும், ஆண்டவருடைய சிலுவை பாடுகளையும் மேன்மை பாராட்டி அது மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதை நாம் மேற்கொள்ளுகிற போது உண்மையிலேயே அதற்கேற்ற பிரதிபலன்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டுக் கொடுப்பது உறுதி. உலக பிரகாரமான காரியங்களிலே, உலகத்தின் பாதைகளிலே சென்று நாம் பல ஆண்டவர் கொடுத்திருக்கிற, நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி ஜனங்களிடத்திலே சொல்லுகிற காரியங்களை விட்டொழித்து சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி, சிலுவையை குறித்து மற்ற ஜனங்களுக்கு சொல்லி மற்ற பிரஜாதிகளையும் ஆண்டவர் பட்சமாய் திருப்புவதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலைதான் இந்த தவச காலம். இந்த தவச காலத்திலே வீண் பெருமை பேசாதபடி, வீண் காரியத்தை, மாயான காரியத்தை மேன்மை பாராட்டாதபடி நம்மை முற்றிலுமாய் தேவனுக்குள் தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம் முற்றிலும் முழுமையாய் கூட அவருக்கென்று அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டி மற்றவர்களையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவதற்காக நாம் முயற்சிப்போம். முயற்சியிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை, வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அநேக பதவிகள், உயர்வுகள் எல்லாவற்றையும் தூசும் குப்பையுமாய் எண்ணி ஆண்டவரே எல்லாவற்றையும் மேன்மை பாராட்டாமல் என் தேவனாகிய கர்த்தருடைய சிலுவையை மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறாரே, அதில் நாங்கள் நிலைத்து நிற்க தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த தவச நாட்களில் ஆண்டவரே எங்கள் சுய பலத்தினால் சுய பெருமையை மற்றவர்களுக்கு சொல்லிவிடாதபடி சிலுவையை குறித்து மேன்மையான காரியங்களை எடுத்துரைத்து ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்க தேவனாய் கர்த்தர் எங்களோடு நீர் பயணிக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டி
பாராட்டும்படியாய் இரக்கம் செய்யும்படியாய் இந்த வழியிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் பிரசன்னராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில இந்த காரியங்களை வாய்க்க செய்வீராக. நாங்கள் சமுதாயத்திற்கு முன்பும் சமூகத்திற்கு முன்பும் சபைக்கு முன்பும் நல்ல சாட்சிகளாய் எழும்ப தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டி கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.